வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் 2026 அப்படின்னு வியூகம் அமைச்சு செயல்படுது. குறிப்பாக இப்போ திமுகவில் 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த எண்ணிக்கையை 117 ஆக்குவதற்கான பட்டியல் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்காசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை, அப்புறம் காஞ்சிபுரம், இந்த மாவட்டம் மதுரை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு திருப்தியாக இல்லைங்கிறதுனால இளைஞர் அணிக்கு ஈரோடு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அங்கெல்லாம் ஆட்களை போட போகிறாங்க. யார் யார் முந்தி கொண்டு இருக்கிறார், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் யார் ஆக்டிவாக இருக்காங்க, யார் பின்தங்கி இருக்காங்கன்னு முதலமைச்சருக்கு விரிவாக ஒரு ரிப்போர்ட் போயிடுச்சு. திமுக இது வரைக்கும் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கலாங்கிறாங்க. அப்படி இல்லை, ஏற்கனவே 1967 அண்ணா அவர்கள் இருந்தார், பேரறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்து போகும்போது நெடுஞ்செழியன் கொஞ்ச நாள் இருந்தார் ஆக்டிங்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71 மறுபடியும் சிஎம் கலைஞர் வர்றாரு. 2வது தடவை ஆட்சி அமைச்ச வரலாறு இருக்குது திமுக. அதிமுக மட்டும்தான் இல்லை, திமுக அந்த வரலாறு உண்டு. அப்போ 2வது தடவையாக திமுக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. வரக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியம். வரக்கூடிய தேர்தலில் திமுக ஜெயிச்சா அதிமுக கட்சி இருக்காது. விஜய் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடலாம். இந்த தடவை நமக்கு ரொம்ப முக்கியம். வாழ்வாசாவா மேட்டர் தான். எப்படி அதிமுக அது மாதிரி திமுக ஜெயிச்சா எங்கேயோ போயிடலான்னு திமுக நினைக்கிது. அதனால் அவ்வளோ ஃபோர்ஸை இறக்குறாங்க. அப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் குறிஞ்சி இல்லத்தில் இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும், அதில் ஏன்னா பெண் நிறுவனம் ஒன்று கொடுத்துருக்காங்க, உதயநிதியை ஒரு இது வச்சுருக்காரு, உளவுத்துறை ஒன்று கொடுக்குது. இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விஷயம். நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் இப்போ இருக்கா, புதுசாக யாரை போட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் மாவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைநகரான சென்னை தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 எம்எல்ஏக்கள். 16 எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர் ஒரு 6 பேர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் மாசு மினிஸ்டர், சேகர் பாபு இன்னொரு மினிஸ்டர், மயிலை வேலு அவர் எம்எல்ஏ, சிற்றரசு, சுதர்சனம், ஆவடி சேகர். கூடுதலாக 2 பேரை போடணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களுக்குள்ளேயே கொஞ்சம், அதாவது மாசுவுக்கும் சேகர் பாபுக்கும் கொஞ்சம் கருத்து மோதல். ஏன்னா மாசுவுடைய செயல்பாடு சமீப காலத்தில் திருப்தியாக இல்லைன்னு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மாசு விஷயம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு. இன்னொரு பக்கம் சேகர் பாபு குடும்பத்து கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யார் விசுவாசமாக இருக்குங்கிறதுல ஒரு பெரிய போட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரை கூடுதலாக போடுறதா முடிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன், நல்லா பேசுவார், விவாதத்தெல்லாம் பேசுவார். இன்னொருத்தர் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா. இந்த பிரபாகர் ராஜா யாருன்னா ஐயா மாசுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். கே நகர் தனசேகரம் ரொம்ப பெரிய கோலோச்சிட்டு இருந்தார். அவர் தான் அங்கே. அவரை மீறி வணிகர் சங்க தலைவரான விக்ரம் ராஜா பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க விருகம்பாக்கத்தில். அவர் ஜெயிச்சிட்டார். அவர் தான் இவர். சமீபத்தில் கூட எந்த விழாவுக்கு போனாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆளோட வராங்கன்னு அவர் மேரெலாம் சர்ச்சையெல்லாம் வந்தது. ஆனால் அவர் பேர் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கு கிடைக்குன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சு பரந்தாமனுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. இது அங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தாமு அன்பரசன், எம்எல்ஏ சுந்தர். தாமு அன்பரசன் மினிஸ்டராக இருக்கார், சுந்தர். இந்த 2 பேரும் இப்போ பவள விழா நடக்கும்போது பெரிய பிரச்சனை, யார் பேர் பெருசாக வைக்கிறதுன்னு 2 பேரையும் கூப்பிட்டு சிஎம் கண்டிச்சார் அவங்களுடைய இடத்துல. கூடுதலாக 2 மாவட்ட செயலாளர்கள் போடுறாங்க. 2 மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா இதில் வருவாய் மாவட்டம் செங்கல்பட்டு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளராக இளைஞரணியை சேர்ந்தவரை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் தாமு அன்பரசன் ஒரு பேரை சொல்கிறாரு, எம்எல்ஏ சுந்தர் ஒரு பேரை சொல்கிறார். அதனால் இப்போ அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மாநகராட்சியாக தாம்பரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது. அதுக்கு மாவட்ட செயலரை போட போகிறாங்க. இன்னொன்று திருவள்ளூர் தான் தெரியும். போன தடவை நம்ம சசிகாந்த் ஐஏஎஸ் பெரிய லெவலில் ஜெயித்த, பெரிய மார்ஜினில் ஜெயித்த தொகுதி அது. அதனால் திருவள்ளூரில் எப்பயுமே ஏன்னா அங்கே காங்கிரஸும் கொஞ்சம் ஹோல்டில் இருக்கக்கூடியது. அங்கே இப்போ ஆவடி நாசர் இருக்கார். அவர் ஏற்கனவே சர்ச்சையெல்லாம் பண்ணி இப்போ தான் வந்திருக்கார். மாவட்ட செயலர் அவர், கோவிந்தராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன். இப்போ கூடுதலாக 2 பேரை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுது. இதில் ஏற்கனவே இருக்க மாவட்ட செயலாளரை சில பேரை எடுத்து விடவும் சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன சிக்கல் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நாசர் மாவட்ட செயலர் இருக்கார், அவர் எடுத்துருங்க, அவர் அமைச்சராகவும் இருக்கார். அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு பொழுது. இது வரைக்கும் எந்த முடிவும் பண்ணல, ஆனாலும் மாற்றப்படுவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
மொத்தம் அங்கே 5 எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் நந்தகுமார் எம்எல்ஏ, கூடுதலாக ஒருத்தரை போடுறாங்க பொழுது அது வந்து இளைஞரணியை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் மொத்தம் 4 எம்எல்ஏ, இப்போ இருக்கவர் வந்து மாவட்ட செயலாளர் காந்தி அமைச்சர். என்ன சிக்கல்னா காந்தி அப்படின்னா யாரோடமும் ஒட்ட மாட்டுறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கைத்தறி அவரை போனதுலேயே மாற்ற வேண்டியது கைத்தறித்துறையிலேருந்து கட்டம்லாம் கட்டிட்டாங்க. ஏன்னா ஒரு தனி தீவு, அவங்க குடும்பம் அது மட்டும் சம்பாதிக்குதுங்கிற பெரிய கோபம் இருக்குது. அதனால் அங்கேயே வந்து ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான திமுக தொண்டர்களுடைய எண்ணமே காந்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் 4 எம்எல்ஏ, இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தேவராஜ். கூடுதலாக ஒருத்தர் போடலாமா 2 பேர் போடலாமாங்கிறதுல ஒருத்தர் போடலான்னு முடிவாகி இப்போ கடைசியாக என்னென்னா இல்லை தேவராஜே இருக்கட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் அங்கே போயிட்டு இருக்குது. அது ஒரு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது. தருமபுரி சொல்லவே வேணாம், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மாவட்ட செயலாளரே சரியில்லைப்பா. ஏன்னா அங்கே இருக்க பழனியப்பன் இருக்கார், நம்ம டிடிவி திட்டேருந்து வந்தவர், நல்லா செயல்படக்கூடியவர். இப்போ தருமபுரியில் போன தடவை சௌமியா நின்று தோத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி செந்தில்குமார் ஜெயிச்சார், நல்லா ஜெயிச்சார். இப்போ சௌமியாவையும் நல்லா தோக்கடிச்சிட்டாங்க. தருமபுரியில் கட்சி வலுவாகுது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய செயல்பாடு அங்கே இருக்க தொண்டர்களுக்கு திருப்தியாக இல்லை. மாவட்ட செயலாளர் தடாகம் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார், பழனியப்பன் இருக்காங்க. கூடுதலாக போடலான்னு பார்த்து இருக்க பிரச்சனையில் ஒருத்தர் இவங்க அவங்கள மாற்றி சொல்கிறதுனால இப்போதைக்கு அங்கே யாரையும் போட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தருமபுரிக்கு ஆள் இல்லை. கிருஷ்ணகிரி 6 எம்எல்ஏ, ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலராக மதியழகன் இருக்கார், பிரகாஷ் இருக்கார். கூடுதலாக இப்போ ஒருத்தரை போட போகிறாங்க பொழுது அதுவும் ஒரு அங்கேயும் பஞ்சாயத்து தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா ஓடிட்டு இருக்குது. திருவண்ணாமலை சொல்லவே வேணாம், முடிசூடா அம்மன்னா ஐயா ஏவாவேலு தான். அவர் சொல்கிறது தான் மாவட்டமே. அதையும் தாண்டி திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் அவர் தான் மாவட்ட செயலாளரான். எந்த கட்சி இருந்தாலும் அவர் தான் சார் மாவட்ட செயலாளர். ஏன்பா எல்லாரும் அவர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தொகுதியை வந்து பக்கா வச்சிருக்காரு. தண்டராம்பட்டுலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கெல்லாம் வந்து முழுக்க ஐயா நம்ம அவர் சொந்த ஊர், அவருடைய கண்ட்ரோல் தான். அவங்க பையனுக்கு எனக்கே நல்லா தெரியும். அவங்க பையனுடைய கல்யாணம் குமரனுக்கும் சரி கம்பனுக்கும் சரி 2 பேர் கல்யாணத்தையும் பார்த்தா 4 நாள் நடத்தினார். நல்ல மனிதர், பர்சனலாக நல்ல மனிதர், நல்லா அடித்து பிடிச்சி செலவும் பண்ணுவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏவாவேலு அப்புறம் வந்து தரணி வேந்தன் இருக்கார். என்ன இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி இவர் தான் அங்கே ஒன் மேன் ஆர்மி தான். அது சரியாக தவறா அப்படின்னா பணத்தை இறங்கி செலவு பண்ணுவார். பல கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காரு. ஒரு பெரிய மாசான ஆள் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அவர் பர்சனலாக அவர் ரொம்ப நல்ல மனிதர் இருப்பாங்க இந்த ஏரியாவில். அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவார், பழகிறதுக்கு ரொம்ப நல்லவர். கட்சி ரீதியாக பார்த்தா இவர் வந்து யாரையும் வளர விட மாட்டுறாங்கங்கிறாங்க ஒரு குமுறல் இருந்தாலும் அவர் கையில் கண்ட்ரோல் ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. இறங்கி பணத்தை செலவு பண்ணுவார், ஏற்கனவே செலவு பண்ணவர் தான். அதனால் இன்றைக்கி திருவண்ணாமலைனா ஏவாவேலு தான். அப்புறம் அவர் இந்த 2 பேர் போடுறேங்கிறாங்க. அநேகமாக அவர் சொல்கிறவங்கள தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க பையன் வேறு கம்பெனி வேறு போனதில் சீட்டு கேட்டார், கொடுக்கல. அவரும் டாக்டர். அவங்க ஃபஸ்ட்டு பையன் குமரன் வந்து இன்ஜினியர். அவர் தான் அந்த காலேஜெலாம் பார்த்துட்ருக்காரு. கம்பன் வந்து கட்சியில் இருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்து கடலூரில் மொத்தம் 9 எம்எல்ஏ. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர், சிவி கணேசன் உங்களுக்கு தெரியும் அவர் அமைச்சர். கூடுதலாக 2 பேர். இப்போ என்னென்னா எம்எஸ் கணேஷ்குமாரை போடணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க நிறைய பேர். எம்எஸ் அப்படிங்கிறவர் ஏற்கனவே கலைஞரால் எம்எஸ்ன்னு சொல்கிறவர். அவங்க அப்பா கணேஷ்குமார், அவங்க அப்பா எம்எஸ்ன்னு பேர், கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர் கடலூர். அவங்க பையன் கணேஷ்குமாரை போடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் போர்க்குடி உள்ளுக்குள்ளே அவரை போட்டால் நல்லா இருக்குங்கிறாங்க. அநேகமாக கணேஷ்குமார் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறாங்க. எம்எஸ்ஸோடைய பையன் கணேஷ்குமாரோட வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து விழுப்புரம் 7 எம்எல்ஏ. கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளர், நம்ம பொன்முடியோட பையன் சேகர். மாவட்டம் முழுக்க பொன்முடி அவங்க குடும்பம் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கோபம் இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா கட்சிக்காரங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொன்முடி மேலே அவ்வளோ எதிர்ப்பு. எப்படி வந்து நம்ம காட்பாடி வேலூரில் துரைமுருகனுக்கு எதிர்ப்போ அதே எதிர்ப்பு இங்கே வந்து பொன்முடிக்கு இருக்குது விழுப்புரத்தில். இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், அவர் பக்காவாக ஆளை திரட்டி வச்சிருக்காரு. நீங்கள் அவரை பற்றி என்ன சொன்னாலும் சரி அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதிமுகவுன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஏரியா. பாட்டாளி மக்கள் கட்சி நாளைக்கு அதிமுகவோட போனால் டஃப் கொடுக்க வேண்டிய ஏரியா விழுப்புரம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் விழுப்புரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உட்கட்சி பிரச்சனையே தள்ளாடுதுன்னே சொல்லலாம். முதல்வர் கரெக்டாக ஒரு சாட்டையை சுழற்ற வேண்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அரியலூரில் 2 எம்எல்ஏ. மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தெரியும் சிவசங்கர். இப்போ சிவசங்கருக்கும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தான் வார்த்தை போர் சூடாக போயிட்டு இருக்குது. அதாவது ஐயா ராமதாஸை அடித்து நொறுக்கிறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் அவர் வந்து சர்ச்சையாக போனால் கூட சிவசங்கர் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி அவரை மீறி ஒருத்தர் வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா வேலை ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கார்.
என்ன ஒன்று சிவசங்கருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கும் கொஞ்சம் டக்கப் ஆகிறதுனால அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. எப்படி மாசுவுக்கும் சேகர் பாபுக்கும் ஒரு டக்கா, அதே மாதிரி சிவசங்கருக்கும் இந்த சிஎம்டிஏ இந்த இந்த மேட்டரில் அவருக்கும் ஒரு டக்கப் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பெரம்பலூர் 2 எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் வந்து ஜெகதீசன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒருத்தர் போகிறதா இருந்தது, அது இல்லையா இப்போதைக்கு பெரம்பலூருக்கு ஒருத்தர் தான். இன்னொரு பெரம்பலூரில் தான் இவர் நம்ம யார் நம்ம நேரு அவருடைய பையன் வேறு எம்பி, அவர் அங்கே இறங்கி வேலை செய்கிறார் பொழுது அருண் நேரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ பிரச்சனை இல்லை, அதிமுக நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் குமரகுருன்னு நினைக்கிறேன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை 4 எம்எல்ஏ, அதாவது மாவட்ட செயலாளர் வந்து உதயசூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் கூடுதலாக போடுறதா இருந்தது, இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேலம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் இருக்கிறதுனால தான் அங்கே வந்து பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மினிஸ்டர் ஆகிறாங்க சுற்றுலா. ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு இப்போ சிஎம்க்கு ரிப்போர்ட்டே சொல்லியிருக்காங்களாம். வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து உதயநிதி அவர்கள் போகும்போது இந்த பிரபு வீரபாண்டி அவர்கள் அவர் வந்து அவருக்கு பொன்னாடை போத்தினோடனே உதயநிதியை என்னங்க செல்வகணத்திலாம் இருக்காங்க, நீங்கள் வந்து பொன்னாடை போத்துறீங்க, இப்படி தான் தைரியமாக இளைஞரணி இருக்கணும்னு வேற சொல்லி விட்டு போயிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேலத்தில் வந்து பணமரப்பத்தி ராஜேந்திரன் அவர் ஒரு அமைச்சர், இன்னொன்று சிவலிங்கம் அவர் ஒரு மாவட்ட செயலாளர், டிஎம் செல்வகணபதி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வந்து திமுகவை பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கான, கண்டிப்பாக பலப்படுத்த வேண்டியது இருக்குது, முதல்வர் கவனிக்கணும்னு தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. பணமரப்பத்தி ராஜேந்திரன் செயல்பாடு சரியில்லை தான், ஏன்னா எடப்பாடி அவங்க வேகத்துக்கு இவங்க ஈடு இல்லைங்கிறாங்க. கூடுதலாக 2 பேரை போடணும்னு சொல்லியிருக்காங்க, இளைஞரணிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அநேகமாக பிரபுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு அதிகமான உதயநிதி ரொம்ப வேண்டிப்பட்டவர். இன்னொரு பக்கம் நாமக்கல் 6 எம்எல்ஏ, ஏன்னா நம்ம தங்கமணியோட ஏரியா, அங்கே இறங்கி அடிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா KP ராஜேஷ்குமார், அவர் வந்து எம்எல்ஏ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் செந்தில், மதராஸ் செந்தில் அப்படின்னு அது ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்து இளைஞரணியிலேருந்து வந்தவர், கூடுதலாக ஒருத்தர் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் நாமக்கலுக்கு வந்து கூடுதலாக ஒருத்தர் போடுவாங்க பொழுது, அதுவும் இளைஞரணியிலேருந்து ஒருத்தரை போடுவார் பொழுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாக்டர் மதிவேந்தன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ராமலிங்கம், இவங்க வந்து க்யூவில் இருக்காங்க. அநேகமாக மதிவேந்தனுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் முத்துசாமி இப்போ வந்து இடைத்தேர்தல் வேறு வருது, களை கட்டிகிட்டு இருக்குது. மாவட்ட செயலாளர் வந்து முத்துசாமி, இன்னொருத்தர் வந்து நல்ல சிவம். ஈரோடை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே அதிமுக பெல்ட் தான் இருந்தது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து அதிமுகங்கிறது கொஞ்சம் இறங்கியிருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு அந்த ஓட் பேங்க் வந்து நமக்கு தெரிஞ்சு பொது தேர்தலில் பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஆள் இருக்காங்க. என்ன ஒன்று இன்றைக்கி வந்து பிஜேபி கூட கூட்டணி அப்படிங்கிறது, மாறுபட்ட கருத்து, மோடி எதிர்ப்பு, இதெல்லாம் சரியாக இல்லாதனால ஈரோட்டில் திமுக தான் முந்திட்டு இருக்குது. அதுதான் ஒரு வேலை. ஏன்னா கொங்கு பெல்ட் முழுக்க அதிமுக கோட்டையாக இருந்தது, இன்றைக்கி வந்து திமுகவுடைய பெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் எதிர்க்கட்சி வலிமை இல்லை. ஆனால் என்னென்னா ஈரோட்டில் முத்துசாமியுடைய செயல்பாடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, கெட்ட பேர் இல்லைங்கிறாங்க. அதனால் கூடுதலாக 2 பேரை போட போகிறாங்க பொழுது. அநேகமாக வாய்ப்பு வந்து இப்போ ஈரோடு பிரகாஷ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், உதயநிதிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிப்பட்டவர். போன தடவை அவர் நிற்கும் போது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் போட்டாங்க. அவர் ஏன்னா அங்கே வேலை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணாங்க. அதனால் ஈரோட்டில் பிரகாஷுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதுக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏ இருக்காங்க. மாவட்ட செயலாளர் செல்வராஜ், இன்னொரு பார்த்தீங்கன்னா பத்மநாபன் ஒருத்தர் இருக்கார். கூடுதலாக இப்போ 2 பேரை போட போகிறாங்க. திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை இருக்குதுங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மேயருக்கு மாவட்ட செயலாளருக்கு ஆக மாட்டேது, அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம், செந்தில் பாலாஜி கோட்டை 10 எம்எல்ஏ. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா ரவி, கார்த்திக், முருகேசன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கார்த்திக்கும் இப்போ என்னென்னா செயல்பாடே சரியில்லைங்கிறாங்க. அவங்களுடைய மாவட்ட செயல்பாட்டில் மாற்றணும் தான் இருக்காங்க. யார் சரியில்லைன்னா 2 பேர் சரியில்லை, மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முருகேசன் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து இந்த போஸ்டர்லாம் ஃபோட்டோலாம் போடாமல் அடித்து அது ஒரு பெரிய விஷயமாச்சு. இன்றைக்கி என்னென்னா அங்கே வந்து டாமினேட் பண்ணுற கம்யூனிட்டியை விட்டுட்டு நீங்கள் பண்ண முடியாது. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு திமுகவுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூடுதலாக 2 பேரை போட போகிறாங்க. அதில் வந்து செந்தில் பாலாஜி விரும்பக்கூடிய நபர் தான் 2 பேர் போட போகிறாங்க. ஏற்கனவே போட்டதுலேயே அந்த ரவி கார்த்திகில் செந்தில் பாலாஜி தான் போட்டார். அதனால் செந்தில் பாலாஜி விரும்பக்கூடிய நபர் தான் போட போகிறாங்க. அடுத்து கரூர் சொல்லவே வேணாம், 4 எம்எல்ஏ. மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி தான். கூடுதலாக ஒருத்தர் செந்தில் பாலாஜிக்கு விருப்பப்பட்ட ஒரு நபரை போடுறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு பிரச்சனை இல்லாத ஊர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்,
ஈரோடு கூட இப்போ செந்தில் பாலாஜி தலையிடுவார் பொழுது. அதனால் இது கரூரில் வந்து செந்தில் பாலாஜி தலையீடு இருக்கும். அதனால் இந்த 2 இதுவும் செந்தில் பாலாஜி யாரை டிக் அடிக்கிறாரோ அவர் தான். நீலகிரியுடைய எம்பி வந்து ராஜா. அங்கே 3 எம்எல்ஏ. என்ன சிக்கல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சரியாக வேலை பார்க்கல. மாவட்ட செயலாளர் முபாரக், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு பெரிய கோபம் நீலகிரியில் இருக்கக்கூடிய உட்கட்சியிலே இருக்குது. அவங்கள மாற்றணும் அப்படிங்கிற பெரிய கோபமும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கூடுதல் இல்லை. இதுதான் கடைசி தகவல். திண்டுக்கல்லில் 7 எம்எல்ஏ. மாவட்ட செயலாளர் சக்கரபாணி உங்களுக்கு தெரியும், அமைச்சர். இன்னொரு பக்கம் செந்தில்குமார் ஐபி, இவருடைய பையன், ஐ பெரியசாமியுடைய பையன், பள்ளி தொகுதி எம்எல்ஏ. என்ன சிக்கல்னா, இங்கே ஒரு காலத்தில் அதிமுக வலிமையாக திண்டுக்கல் சீனிவாசம், நத்தம் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக ஸ்டாண்ட் எடுத்து ஃபுல்லாக திமுக கொண்டு. ஆனால் என்னென்னா உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை தான் இருக்குது. அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து இலாக்கா சரியில்லை, அது சரியில்லைன்னு அது அடிக்கடி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வர்றாரு. அதனால் முதல்ல இருந்த வேகம் திமுகலே இல்லை. கூடுதலாக ஒருத்தர் போட போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் முடிசூடா மன்னன் ஐயா நேரு தான். நேரு பற்றி 1000 விமர்சனம் சொன்னாலும் ஏரியாவில் நல்ல பேருங்க. நீங்கள் அங்கே வந்து என்னென்னா ஒரு எந்த குடும்பத்தை கேட்டாலும் இந்த நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அது ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், கரெக்டாக போய் சேர்ந்துருது. பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கார். அதனால தான் திருச்சியில் வந்து நேருக்கு ரொம்ப நல்ல பேர். 9 எம்எல்ஏ கிரவுண்டை தெரிஞ்சவர். மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் வைரமணி. அவருக்கும் இவருக்கும் பிடிக்காதுங்கிறது ஊரறிய தெரியும். அவருக்கும் ஒரே பிறகு தியாகராஜன் ஒருத்தர் இருக்கார். ஒருத்தருக்கு வாய்ப்பு அருள் நேரு எம்பியாக இருக்காருல்ல, அவருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடச்சிரும். ஏன்னா அருள் நேரு அப்படிங்கிறது நேருவுடைய பையன். போன தடவையே கடும் எதிர்ப்புக்கு மீறி அவருக்கு சீட் கொடுத்து பக்காவாக வேந்தரை ஜெயிச்சுட்டு வந்தவர். ஏன்னா இவர் நம்ம பாரிவேந்தரை ஏற்றி ஜெயிச்சார் பெரம்பலூரில். திருச்சி தான் இவருக்கு கொடுத்துட்டாங்க, வைகோ பையனுக்கு. அவரையும் ஜெயிக்க வச்சிட்டார். மோதிர சின்னத்திலேருந்து ஜெயிக்க வச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் 8 எம்எல்ஏக்கள். மாவட்ட செயலாளர்கள் கல்யாண சுந்தரம், துரை சந்திரசேகர், இன்னொரு பக்கம் அண்ணாதுரை. தஞ்சாவூர்லேயும் பாலிடிக்ஸ் தானே மிகப்பெரிய பாலிடிக்ஸ். கூடுதலாக ஒருத்தர் போட போகிறாங்க பொழுது. தஞ்சாவூர்லேயும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருவாரூர், கலைஞருடைய சொந்த ஊர், 4 எம்எல்ஏ. மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணர் எம்எல்ஏ. கூடுதலாக ஒருத்தர் போட போகிறாங்க பொழுது. மயிலாடுதுறை 3 எம்எல்ஏ. மாவட்ட செயலாளர் நிவேதா என் முருகன். கூடுதலாக இல்லைங்கிறாங்க. ஆனால் என்னென்னா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து அந்த குத்தாலம் கல்யாணம் பேசினார் பாருங்க. கடைசி நேரத்தில் காங்கிரஸுக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க, நாங்களாம் அவங்கள தூக்கி ஜெயிக்க வச்சோம். அங்கே வந்து காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான ஒரு இடம் மாதிரி தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டுறாங்க அமைச்சர்கள்லாம். இப்போ பாருங்க அந்த மூர்த்தி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசியிருக்கலாம், பேச வேணான்னு, அதை பேசாமல் விட்டுருக்கலாம், தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படி பேசி மாட்டிக்கிறாருன்னு தெரியல. அப்போ பேசலாம், எடிட் பண்ணலான்னு சொல்கிறாரு. மாவட்ட செயலாளர் அமைச்சர் மூர்த்தி தான். அவங்க பையனுக்கு வேறு இப்போ பயங்கரமாக செலவு பண்ணார் குடும்ப நிகழ்ச்சி. அப்புறம் தளபதி மணிமாறன். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரை போட போகிறாங்க பொழுது. இளைஞரணி தான் அதுவும் வாய்ப்பு. தேனியில் 4 எம்எல்ஏக்கள். உனக்கு தெரியும், கம்மன் ராமகிருஷ்ணன், இன்னொன்று தங்க தமிழ்ச்செல்வன் எம்பியாக இருக்கார். கூடுதலாக இல்லைன்ட்டாங்க. ஆனால் என்னென்னா தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் ஒரு பனிப்போர் பெருசாக ஓடிட்டு இருக்குது. எப்போ வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ராமநாதபுரத்தில் 4 எம்எல்ஏ. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் மாவட்ட செயலர் காதர் பாட்சா அப்படிங்கிற முத்துராமலிங்கம். கூடுதலாக ஒன்றும் இல்லை. ஆனால் ராமநாதபுரத்தில் அவ்வளோ கோஷ்டி பூசல் அங்கேயும் ஓடிட்டு இருக்குது. அமைச்சர் வந்து ராஜகண்ணப்பனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கும் சண்டை. உங்களுக்கு தெரியும், இது யாருக்கு, நம்ம முஸ்லீம் லீக் வகாப் அவருக்கு நேரடியாக சண்டை போட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போதைக்கு அங்கேயும் ஒரு கோஷ்டி பூசல் தான். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 7 எம்எல்ஏக்கள். மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா KK ராமச்சந்திரன் செயல்பாடே சரியில்லைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு நல்ல மனுஷங்க, அவரும் செயல்பாடு சரியில்லைங்க. கூடுதலாக இப்போ வந்து எம்எல்ஏ தங்கப்பாண்டியனை போடுறதா ஒரு பிளான். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் KK ராமச்சந்திரனை பொறுப்பு அமைச்சராக தென்காசிக்கு போட்டிருக்காங்க. அவர் உள்ளூர்லேயும் அவருடைய செயல்பாடு சரியில்லை. தங்கம் தென்னரசு செயல் வீரர் இல்லை. அவரை வந்து நாகர்கோயிலுக்கு வேறு போட்டிருக்காங்க. செயல்பாடு சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. விருதுநகரை யாராவது டெவலப் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம அதிமுகவில் வந்து முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அவர் கம்யூனிட்டி இருக்குதோ இல்லையா, அவர் கலக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதிமுக ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. விருதுநகரை இனியாவது விழித்து கொள்ள வேண்டும். எல்லா தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாவட்ட செயலராக வேணுங்கிறாங்க. தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலருக்கும் ஒரு அணுகுமுறையே இல்லை. கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த நிவாரணமும் போக மாட்டேங்குங்கிற பெரும் கோபம் எல்லா கட்சியிலையும் கம்மியாகுது. திமுக ரொம்ப அதிகமாகுது. தென்காசியில் 5 எம்எல்ஏ. தென்காசியில் பஞ்சாயத்து தான் பார்த்துருக்கோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி மேயரை மாற்றுக்குன்னு சொல்லி அது பெரிய நகராட்சி அவ்வளோ பிரச்சனை. மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் ஏற்கனவே, அப்புறம் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்.
இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. இப்போ தான் நிறைய பேர் மாற்றினாங்க. மாற்றியும் சிக்கல் சீரவில்லை. தென்காசி இப்போவும் திமுகவுக்கு தொல்லை கொடுக்குற ஒரு டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக நம்ம நெல்லை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தென்காசி இருக்கும். நெல்லை அதுவும் தொல்லை தான். 5 எம்எல்ஏ மாவட்ட செயலர் ஆவுடை இப்பனுக்கும் மைதீன் கானுக்கும் பிடிக்காது. அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தலைவருக்கும் இவருக்கும் பிடிக்காது. மொத்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெல்லையோடைய நிலைமை. அதனால தான் நேரு அவர்களை பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காரு. நேரு அமைச்சர் நல்ல சாய்ஸ் தான், சூப்பராக பண்ணுவார். ஆனால் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அவ்வளோ பிரச்சனை. மேயர் அந்த சரவணனை மாற்றுறதுக்குள்ளே அவ்வளோ பாடு. அதுக்கப்புறம் பார்த்தா திமுக வேட்பாளரை ஏற்று இன்னொருத்தர் நிற்கிறார், திமுகவை சேர்ந்தவரே. அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதனால் நெல்லை இன்னும் தொல்லையாக தான் இருக்குது. தூத்துக்குடி 6 எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர் கீதா ஜீவன் அமைச்சராக இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன். அதனால் 2 பேரும் சிறப்பாக பணியாற்றுவாங்க. ஆனால் என்னென்னா அங்கே அதிமுக வலு இல்லாமல் இருக்குது. முதல்ல செல்லப்பாண்டியனில் இருந்தார், சரியில்லை. அதிமுக வலு இல்லாமல் தான் இருக்குது. கூடுதலாக ஒருத்தரை போடுறாங்க பொழுது. இளைஞரணியிலேருந்து வக்கீல் ஜோயல் இருக்கார். அவர் உதயநிதிக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், பார்த்துருப்பீங்க. அவர் தான் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறாங்க. அநேகமாக மாவட்ட செயலர்கள் ஜோயலாவது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி 6 எம்எல்ஏ. கன்னியாகுமரி எப்பயும் பிஜேபி இதுக்கு தொல்லை தான், திமுகவுக்கு. மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜ், அவர் ஒரு கோஷ்டி, மகேஷ் ஒரு கோஷ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜன் ஒரு கோஷ்டி. இப்படி 3 கோஷ்டி இது. இப்போ தான் போய் பஞ்சாயத்து கனிமொழிலாம் பண்ணி பஞ்சாயத்தை தீர்த்து வச்சாங்க. கூடுதலாக ஒருத்தரை போடுறாங்க பொழுது. அவங்க அநேகமாக இளைஞரணியை சேர்ந்தவராக இருக்கலாம். இன்னும் சொல்கிற மாதிரி அங்கே எலன் டேவிட்சன் அவர் ஒரு கோஷ்டி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் குறிச்சுனா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ சிஎம் இதுக்கு வந்தார்ல, இதுக்கு நம்ம இப்போ இந்த கன்னியாகுமரிக்கு வந்தார் தெரியுங்களா? அப்போ யாருமே கிட்ட நெருங்கலை. ஏன்னா மனோ தங்கராஜ் பக்கத்தில் யார் நெருக்கமாக இருக்குது சிஎம்க்குன்னு ஒரு பெரிய போட்டியாக சுரேஷ் ராஜனா எலன் டேவிட்சனானு. இதில் யார் முந்தி இருக்கான்னு பார்த்தா நம்ம துர்கா ஸ்டாலின் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்றாங்களா, அப்போ கூட இருந்தது யாருன்னா நம்ம சுரேஷ் ராஜனுடைய மனைவி பாரதி. கணவருடைய ஏன்னா ஒரு காலத்தில் மினிஸ்டராக இருந்தார், இழந்த செல்வாக்கை மீட்கலான்னு போயிருக்காங்க. கடைசியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது கூட சுரேஷ் ராஜனும் உங்கள் மனைவி நிற்க போனதுக்கு முதல்வர் குடும்பமே வேணாங்க தள்ளிருங்கன்ட்டாங்களாம். அதனால் இது ஒரு பெரிய போட்டி ஓடிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே கன்னியாகுமரியில் இப்போ இன்னொரு மாவட்ட செயலாளராக சுரேஷ் ராஜனை போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 40லிருந்து 45 மாவட்ட செயலாளர்கள் புதியவர்கள் போடுற வர, அதுவும் குறிப்பாக இளைஞரணியை சேர்ந்தவர்களாங்க. உதயநிதியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கான விஷயம் முழுக்க இது திமுக செய்திங்க. திமுகவில் பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் ஒரே ஒரு கோரிக்கை தான், மாவட்ட செயலர் அமைச்சர் யாருமே கீழே இருக்கவங்கள மதிக்க மாட்டுறாங்கிற பெரிய கோபம் நிறையா மாவட்டத்தில் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி KN நேரு, நம்ம செந்தில் பாலாஜி, இன்னும் ஒரு சில மாவட்டம் மட்டும்தான் பரவாயில்லப்பா, நல்லா பேசுகிறாருப்பா, ஏவா வேலு, இவங்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுறாங்கப்பா, பேசுகிறாங்க. சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிற கோபம் பல ஊரில் இருக்குது. பாருங்கள், மதுரையில் பேசுகிறாங்க, ஏற்கனவே இதில் பேசினா மதுரையில் கண்டிப்பாக பேசுனாங்க, தென்காசியில் பேசுகிறாங்க, விருதுநகரில் பேசுகிறாங்க, நெல்லையில் பேசுகிறாங்க, தருமபுரியில் பேசுகிறாங்க. இப்படி பல ஊர்களில் இந்த புலம்பல் அதிகமாக கேட்கிறது. இது திமுக சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செய்தாலும் அவர்களுக்கு நல்லது. மறுபடியும் சொல்கிறோம், தொண்டர்கள் இல்லாமல் கட்சி இல்லை. தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்களுடைய இயக்கம் மேல்மட்டத்தில் இருக்கவங்க மட்டுமே பண்ணுறாங்க சார். கீழே எந்த டெண்டர் எதுவுமே வரமாட்டேது. அதிமுக ஆட்சியில் அதிமுகர்கள் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சியில் வியூ ஆஃபீஸ்க்கே எங்களால் போக முடியல. எல்லாம் அதிமுககாரங்க உட்காந்துருக்காங்க. மினிஸ்டரும் அதிமுககாரரும் தோளோடு தோளாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன், அவருடைய இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெண்டர் விடுறாங்க, அணைக்கட்டு பராமரிக்கிறதுக்கு அதிமுககாரர் கொடுக்குறாங்க. கேட்டால் அவங்களுக்கு அப்புறம் தரங்கிறாங்க. அப்போ தொண்டர்களையும் மதிக்காத இந்த தலைவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழிலாம் ஊராக போய் சுற்றி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறு, மாவட்ட செயலர்கள் பண்ணக்கூடிய தவறு திமுகவை 200ங்கிற இலக்கிலிருந்து கீழே தள்ளிவிடும் அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.